வாத நாராயணன் ஒரு இலை, சில இடங்கள்ல வாத மடக்கின்னு சொல்லுவாங்க, வாடாச்சி அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது ஒரு மரம், இதோட இலையை நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். எப்படின்னா அந்த பேர்ல வாதம் அப்படின்னு இருக்கிறதுனால வாத சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியாகும். இதை நீங்க நேரடியா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரியோ ரசம் மாதிரியோ உள்ள சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது சில பேருக்கு பேதி ஆகும். பேதி ஆகுனா உங்களுக்கு இந்த வாத நீர் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமா வராது. ஆனா உங்களுக்கு வாத கோளாறுகள்லாம் சரியாயிரும். இதை கீரை மாதிரி சாப்பிடலாம். அதாவது வாத நாராயணன் இலை, எதை மூலிகைன்னு சொல்லிட கீரைன்னு சொல்லலாம். அந்த வாத நாராயணன் கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. லட்சக்கொட்டை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த 3 கீரையும் சேர்த்து பொரியல் இல்லைன்னா கடைசல் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாத நீர் வெளியேறும், மூட்டு வலி சம்பந்தமா பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், உடல் வலி எல்லாமே சரியாகும். இந்த வாத நாராயண இலையை தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நீங்க மேல்கவுல குடிக்கலாம். சொல்லப்போனா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்றாங்களே அந்த பிரச்சனைகளுக்கு இந்த வாத நாராயணன் மூலிகை ரொம்ப அற்புதமான மருந்து.